அவர்களை எல்லாம் நாம் நன்றியோடு நினைந்து போற்றுவது நம்ம கடமை. நவம்பர் 1ஆம் தேதி ஐப்பசி சதயம் நம்முடைய அரண்மனை அறக்கட்டளை சார்பில் கோவையில் இந்துஸ்தான் கல்லூரி அந்த இதில் விழா நடக்க இருக்கிறது. அரண்மனை சார்பில் ராஜராஜ சோழர் விழா. ஏன்னா சைவராகிய நாம் ராஜராஜ சோழரை போற்றவன். அவர் இல்லைன்னா நமக்கு இந்த திருமுறைகள் கிடைச்சிருக்காது. அப்படி 12 ஆசிரியர்கள் 40 பிரபந்தங்களை அருளினார்கள். இதில் என்ன சிறப்பு? இந்த 40ல் 25 பிரபந்தங்கள் சிவபெருமானை போற்றுவது, மீதி 15ல் 3 விநாயகப் பெருமானுடைய நூல்கள். முருகப்பெருமான் பற்றிய நூல் ஒன்னே ஒன்று, திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் அருளியது. மீதி 11 சிவபெருமானுடைய அருளை பெற்ற அருளாளர்களை பாடியது 11 பிரபந்தம். அதுல ஞானசம்பந்த பெருமானை, திருநாவுக்கரசு பெருமானை, கண்ணப்ப தேவநாயனாரை பாடியிருக்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியிருக்கிறார். அது 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறையில் 11 பதிகங்கள் பிரபந்தங்கள் அருளாளர்களை பற்றியது அப்படிங்கிறது சிறப்பு செய்தி, மறந்துடக்கூடாது. அப்போ இதில் மொத்தம் 1430 பாடல்கள் நம் செய்த தவப்பயனால் கிடைத்திருக்கிறது. ஏன்னா இதை பெரும்பாலும் 11ஆம் திருமுறையெலாம் நிறைய தெரியறதில்லை. அதிகபட்சம் பெரும்பாலும் திருவாசகம், அப்புறம் அங்கங்கே நம்ம பலந்தரும் பதிகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சில தேவார பதிகம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு வருஷத்தில் 12 திருமுறைகள் முழுசும் நாம் முற்றோதல் செய்ய வேண்டும். அது இன்றியமையாத ஒன்றாக நம்முடைய பெருமக்கள் பின்பற்றி உய்வடைந்து